சிறந்த பதிவிரதை, பொறுமையில் பூமாதேவிக்கு ஒப்பானவர், கோபம் என்ற வார்த்தையை அறியாதவர், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என முப்பெருந்தேவியரும் வணங்கும் தகுதி உடையவர். பூமியிலே மானிட பிறப்பில் அவதரித்தார் அந்த பெண். சிறந்த சிவபக்த இவர் முனிவரை மணக்கிறார். சக்தி வாய்ந்த முனிவர் அவர். அவருடன் சிறந்த பத்தினி தர்மத்துடன் வாழ்கின்றார். அந்த பெண் தினமும் ஒரு செயல் செய்வார். தன் கணவரின் பாதங்களை கழுவி அந்த நீரை ஒரு குவளையில் எடுத்து வைப்பார். அதற்கு பயபக்தியுடன் வணங்கி மரியாதை செலுத்தி தீர்த்தம் போல் வைப்பார். அவர்கள் தங்கி இருந்த ஊரில் மிகுந்த வறட்சி ஏற்பட்டிருந்தது. மக்களும் விலங்குகளும் கஷ்டப்பட்டன. உடனே அந்த பெண் தன் கணவரின் பாதம் கழுவிய தீர்த்தத்தை எடுத்து, நான் சிறந்த பத்தினி எனில் இந்த நிலம் முழுவதும் நீர் நிறையட்டும் என்று தீர்த்தத்தை தெளிக்க, குளம் குட்டைகள் நிறைந்தது, கிணறுகள் நிறைந்தது. மக்கள் அவரை தெய்வமாய் பார்த்தனர். ஒரு நாடு உடல் நலம் குன்றி நடக்க முடியாத ஒருவன் வந்தான். அவன் தன்னை குணப்படுத்தும்படி மன்றாடி கேட்டான். அந்த பெண் தன் கணவரின் தீர்த்த நீரை தெளித்து, நான் சிறந்த பத்தினி என்றால் இவன் உடல் ஊனம் சரியாகட்டும் என்று கூறினாள். உடனே அவன் உடல் சரியாகிவிட்டது. இப்படி அந்த ஊரே அவளை தெய்வமாய் பார்த்தது. இந்த பெருமைகள் அறிந்த நாரதர் பூலோகம் வந்து யார் இவர்கள் என்று பார்த்தார். அப்போதுதான் தெரிந்தது அது அத்திரிசி முனிவரும் மனைவி அனுஷியை தேவியும் என்று. யார் இந்த அத்திரிசி முனிவர்? ராகுவின் குறுக்கிட்டால் சூரிய பகவான் தன் ஒளியை மங்கிய போது சூரிய பகவானுக்கே வெளிச்சம் தந்தார். 14 வருடங்கள் வனவாசத்தில் ஸ்ரீ ராமபிரான் இவர்களை காண வந்து சில நாள் தங்கி ஆசி பெற்று சென்றார். இத்தகைய சிறப்பு பெற்றவர் அத்திரிசி முனிவர். அவர் மனைவிதான் அனுஷியை. இவர்களது பெருமை அறிந்த நாரதர் இவர்கள் பற்றி அனைவரும் அறிய வேண்டும் என்று நினைத்து கொண்டார். மறுநாள் நாரதருக்கு ஒரு இரும்பு கடலை ஒன்று கிடைத்தது. அதன் சிறப்பம்சம் எது என்றால், உலகிலேயே மிக சிறந்த பத்தினி பதிவிரதைக்குத்தான் இந்த கடலையை வறுக்க முடியும். நாரதருக்கோ பசி. உடனே மேலோகம் செல்கிறார். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்ற 3 தேவிகளும் பேசிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்து அவர்களிடம் சென்று கடலையை பற்றி கூறி வறுக்க சொல்ல, முதலில் சரஸ்வதி தேவியார் அதை வறுக்க முயற்சிக்கிறார். முடியவில்லை. பின் லக்ஷ்மி தாய் வறுக்கிறார். அதுவும் முடியவில்லை. பின் பார்வதி தாய் முயற்சிக்கின்றார். அதுவும் முடியவில்லை. அப்போது பார்வதி தேவி கூறுகிறார், உலகிற்கும் தேவியர் நாங்கள், எங்களால் கூட வறுக்க முடியவில்லை. யார் இதை செய்வார்? அனைவருக்கும் குழப்பம். நாரதருக்கு அனுஷ்யா தேவி ஞாபகம் வந்தது. சரி என்று அனுஷ்யா தேவியிடம் செல்கின்றார். தேவி, இது ஒரு இரும்பு கடலை, வறுத்து தர வேண்டும். அனுஷ்யா அதை வாங்கி பார்க்கிறார். அனுஷ்யா சொல்கிறார், அவ்வளவுதானே, இதோ வறுத்து தருகின்றேன் என்று தன் கணவரின் பாதங்கள் கழுவிய தீர்த்தத்தை ஒரு குடுவையில் வைத்திருந்தார். அதை கைகளில் எடுத்தார். தீர்த்த நீரை எடுத்து, நான் சிறந்த பத்தினி என்றால் இந்த இரும்பு கடலை வறுபடட்டும் என்று சொல்லி தெளிக்கிறார். உடனே கடலையும் வறுபட்டது. நாரதற்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே மேலோகம் சென்று 3 தேவியரிடம் கூறுகின்றார், தேவியரே, உங்களால் வறுக்க முடியாத கடலையை தேவி அனுஷியை வறுத்து கொடுத்து விட்டார் என்று. மூவருக்கும் ஒரே அதிர்ச்சி. எங்களை விட சிறந்த பத்தினியா அவள்? அது எப்படி? சோதித்து விட வேண்டும் என்று பார்வதி சிவனிடமும் சரஸ்வதி பிரம்மரிடமும் லக்ஷ்மி தாய் பெருமாளிடமும் கூறுகிறார்கள். எங்களை விட சிறந்த பத்தினி ஒருத்தி உள்ளாலாம், போய் சென்று நாங்கள் சொல்வதை சோதித்து விட்டு வாருங்கள் என்று மூவரையும் அனுப்புகின்றனர். மூவரும் முனிவர் போல் மாறிக்கொள்கின்றனர். நம் மனைவியரை விட சிறந்தவர் யார் என்று நிச்சயம் சோதிக்க வேண்டும் என்று கிளம்பி அனுஷியை ஆசிரமத்திற்கு செல்கின்றனர். அத்திரிசி முனிவர் அப்போது இல்லை. அனுஷியை இருக்கும் போது மூவரும் வருகின்றனர். பிச்சான் தேகி, பிச்சான் தேகி. அனுஷியை மூவரையும் வணங்கி அமர வைத்தார். மூவருக்கும் உணவு பரிமாறினாள். ஆனால் அவர்கள் சோதிக்க வந்தவர்கள் அல்லவா, அதனால் கூறுகிறார்கள், தேவியே, நாங்கள் மற்ற முனிவர்களைப் போல் அல்ல, சற்று வேறுபட்டவர்கள். எங்களுக்கு பச்சிளம் குழந்தைகள் குடிக்கும் உணவையே கொடுக்க வேண்டும். உடுப்பின்றி
பெண்ணுக்கான மானம் துறந்து மரியாதையுடன் உணவளிக்க வேண்டும் என்றனர். அனுஷியை, யார் இவர்கள், இதென்ன கோரிக்கை என்று தன் ஞான திருஷ்டியில் பார்த்த போது வந்திருப்பது தெய்வங்கள் என்று தெரிந்து கொண்டார். உடனே மகிழ்வுடன், சரி அப்படியே ஆகட்டும் என்று கூறி தன் கணவனின் பாதங்கள் ஸ்பர்சித்த நீரை எடுத்து, நான் சிறந்த பத்தினி என்பது உண்மையெனில் மூவரும் பிறந்த குழந்தைகளாக மாறுவீர்களாக என்று சொன்னதும் 3 பேரும் குழந்தையாக மாறிவிட்டார்கள். மனம் உவந்து தன் கணவனை நினைத்து கும்பிட்டாள். நமக்கு குழந்தைகள் இல்லை, இவர்கள் மூவரையும் குழந்தையாக நினைத்து பாலூட்ட நினைக்கின்றேன். நீங்கள் தான் உங்கள் அருளால் எனக்கு பால் சுரக்கும் தன்மையை தர வேண்டும் என்று கும்பிட, அத்திரசி முனிவர் தான் இருந்த இடத்திலேயே இருந்து நடப்பதை அறிந்து அவளுக்கு சக்தி அளிக்கிறார். இப்போது அனுஷியை மூவரும் கேட்டுக்கொண்டது போல் தன் உடைகள் அகற்றி 3 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் ஊட்டுகிறார். பின் அவர்களை தொட்டிலிட்டு தூங்க வைக்கிறாள். மூவருடனும் சிரித்து மகிழ்கிறாள். வீட்டிற்கு வந்த அத்திரிசி முனிவரும் இதை கண்டு ஆனந்தமுற்றார். நாட்கள் கடந்தது. அனுஷியை சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவருடன் பாலூட்டி சீராட்டி தாயாகி வளர்த்து கொண்டிருந்தார். பிரம்மா இல்லாமல் படைப்பு தொழில் நின்றது. பரம்பொருள் இல்லாமல் பார்க்கடல் அமைதியானது. சிவனின்றி நியாயமும் தர்மங்கள் பாவங்கள் பரிசீலனை செய்ய முடியாமல் நிலுவையில் நிற்க, இந்த பக்கம் மூவரின் மனைவியும் கணவர்மார்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். 3 பேரும் நாரதரிடம் செல்கின்றனர். நாரதா, எங்கள் கணவர்கள் எங்கே? கடலையை காட்டி கதை சொல்லி இப்பொழுது நாங்கள் எங்கள் கணவரை தொலைத்து நிற்கின்றோம் என்று சொல்ல, நாரதர் மூவரையும் அனுஷியை ஆசிரமம் கூட்டிச் சென்றார். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி மூவரும் அனுஷியை ஆசிரமத்திற்கு சென்று அனுஷியிடம், எங்கள் கணவர்கள் எங்கே என்று கேட்க, அனுஷியை, இதோ உங்கள் கணவர்கள் என்று குழந்தையை காட்டி, குழந்தைக்கு கொடுப்பது போல் உணவளிக்க வேண்டும் என்றனர். அதனால் குழந்தைகளாகவே மாற்றிவிட்டேன் என்று கூறினார். மூவரும் அனுஷியை வணங்கினர். தாயே, நாங்கள் உங்களிடம் தோற்றுவிட்டோம். உலகை காக்கும் மூவரையும் குழந்தைகளாக்கி பாலூட்டி விட்டாய். நாங்கள் உன்னை வணங்குகிறோம். எங்களுக்கு எங்கள் கணவர்களை திருப்பிக் கொடு என்று கூற, அனுஷியை சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவரையும் சுய உருவிற்கு வரச் செய்தாள். சிவன், அனுஷியை, உம்மை சோதிக்க வந்தோம். ஆனால் நீ உலகையே சிந்திக்க வைத்து விட்டாய். அனைத்து பெண்களிலும் சிறந்தவள் நீயே. உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, அனுஷியை கூறினாள், எங்களுக்கு உங்கள் மூவரின் அருளால் குழந்தை வரம் வேண்டும் என்றார். இறுதியில் மூவரும் அருள அனுஷியைக்கு ஒரு மகன் கிடைத்தான். அவரே தத்தாத்ரேயர். பிற்காலத்தில் இவரையே நாம் துர்வாச முனிவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. இறுதியில் இவ்வுலகின் அகிலத்தின் அண்டத்தின் கடவுள்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு இம்மூவரையும் தொட்டிலில் இட்டு ஆட்டி பாலூட்டி வளர்த்தவர் தானே இவ்வுலகின் தாய். சரிதானே? அவளையே அனுஷியை.